வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான சத்தான கம்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார் சத்துள்ள இந்த கம்பு நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. ப்ரோட்டீன் சத்தும் அதிகமாக உள்ள இந்த கம்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு கடையில் வைக்கிற மாவு தாங்க வாங்கின கம்பு மாவு. அது ஒரு 1.5 கப் எடுத்துட்டேங்க. அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு, கூடவே ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 1, இஞ்சி சின்னதாக பிசாக அரிஞ்சது அதையும் போட்டு நல்லா இது போல் பிசைஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க இதை கம்பை நம்ம இது போல் சப்பாத்தி, ரொட்டி, அடை, தோசை இது போல் செய்து சாப்பிட்லாங்க. கம்பங்கூழ் கூட ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்க்கு இதுவும் ஒரு வரப்பிரசாதங்க. இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஒரு சின்ன ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டையை எடுத்துகிட்டு நம்ம இது போல் தட்டிக்கலாங்க. தட்டி சுற்றிலும் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாங்க. 2 பக்கமும் நல்லா செவந்ததும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இது போல் கம்பு மாவு வச்சுட்டு இட்லி, தோசை இதெல்லாம் கூட செய்யலாங்க. ரொம்ப நல்ல சத்தான, இதில் நிறைய எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் நிறைய இருக்குங்க. இதே நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் எண்ணெய் அப்படி ஊற்றிக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்துட்டு நல்லா செவந்ததும் தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் நல்லா வேக வச்சு பொறுமையாக நல்லா வேக வச்சுட்டு சுட்டு எடுத்துடலாம். கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. இது சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டு போல் எல்லா மாவையும் சுட்டுடலாங்க. சத்தான இந்த கம்பு அடைக்கு நம்ம சைடிஷ்ஷாக வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இது வேணால் நம்ம பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேங்க. தேங்காய், உடச்ச கடலை, வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு உப்பு, புளி, கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சு அரைச்சிட்டேங்க. வறுத்துட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு இப்போ இதுக்கு தாளித்து போட்டுட்டேன். எண்ணெயில் பெருங்காயம், கடுகு இதெல்லாம் தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ நல்ல டேஸ்டான கம்பு அடை, சத்தான கம்பு அடையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சட்னியும் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான சத்தான கம்பு அடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.